ஏம்மா மாவெல்லாம் விரவிட்டியா? விரவிட்டு தாம்ட்டி இருக்கேன். ஓலையை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துட்டு வா. அந்தால மாவை உள்ள வச்சு இட்லி தட்டில் அவிச்சு கொண்டு வரேன். நீ வேலைக்கெல்லாம் போட்டு வை. ஏம்மா குறைய மாவு தான் போட்டிருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விரவுவேன். அவளத்தையும் தட்டி பாக்கு காணலன்னா என்னடி செய்ய? சரி சரி விரவி வையுமா. இவ என்ன நல்ல நாள் பொழுதுல இப்படி கடந்து உறங்குறா? ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இப்படி ஒரு ராட்சசியை என் வயிற்றுல பெத்ததுக்கு ஏ சின்ன பொண்ணு எந்திரடி. என்னமா வேணும் உனக்கு? காதுக்குள்ள வந்து அலற. இடி நல்ல நாள் பொழுதுமே இப்படியே கடந்து உறங்குவ? வீட்டுல ஒரு வேலை சொல்லி பார்க்க மாட்டேக்க. உன் மாமியா வீட்டுல இப்படிதான் உறங்கிட்டு இருப்பியோ? அவ்வளவு விளக்கி தேய்ச்சி வச்சிருக்க, எடுத்து போட்டு வை போ. இப்ப நான் செத்த இங்க படுத்து தூங்குனது உனக்கு குத்தமா போச்சு. என்ன இடத்துல தூங்கணும்னு உனக்கு விவசாயம் இல்லையா மாடே? கார்த்திகை அதுமா விளக்கு வைக்க நேரத்துல இப்படி கடந்து உறங்குறியே, உனக்கு மண்டையில அறிவு இருக்கா? ஒரு பாத்திரத்தை கழுவ சொன்னா கழுவ மாட்டேக்க, தின்னு தட்டை கூட கழுவி வைக்க மாட்டேக்க. வெளியில இருந்து வாசல தூத்து கோலமாவது போடலாம், அதாவது செய்யலாம்லடி. ஏ அம்மா கல்யாணம் முடிஞ்ச அம்புட்டு பிள்ளைகளும் அவ அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கி நிம்மதியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நானும் இருக்கேனே. போய் போய் இந்த வீட்டுல வந்து பிறந்துகிட்டு நான் படுற பாடு. அந்த மாமியா கிழவி வீட்லயும் நிம்மதி இல்ல, தாய் வீட்டுக்கு வந்தாலும் தாயா நீ பேய் மனுஷிய போட்டு என்ன புண்ணா ஆக்கிட்டு இருக்க. இங்க வந்ததுக்கு உனக்கு என்னட்டி குறைச்சலா போச்சு? உனக்கு நாங்க என்ன செய்யல? சோறு போடாம பட்னியா விட்டோமா? இல்லன்னா இங்க வந்ததுக்கு உங்க மாமியா வீட்டுக்கு போய் கேடனா அடிச்சு பத்துனமா? சோறு இல்லாம இருக்கியா, தண்ணி இல்லாம இருக்கியா? என்ன குறை வச்சோனாங்க? எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சா பிள்ளைக்கு வெளியில தான் பிடிக்கணும், ஹோட்டல்ல போராட்டார். நாளும் பொழுதும் பார்க்காம சிக்கனு மட்டனு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வகை வகையா கடையில இருந்து வாங்கி கொண்டு வந்து போடுறாருல. அதெல்லாம் நல்லா தின்னு புட்டு நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஏ பொண்ணம்மா, பிள்ளைய போட்டு திட்டாதடி. தூங்க தானே செஞ்சா, உனக்கு என்னதான் பிரச்சனை? அந்த பிள்ளைய எப்ப பார்த்தாலும் கண்ணுல காண விட மாட்டுக்காமா. எம்மா நீ வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இவ வயசுல நான் இருக்கும்போது என்னை என்ன வேலை வாங்கின, என்னை என்ன பாடு படுத்து எடுத்த தெரியுமில உனக்கு? இப்படிதான் என்னையும் கருக்கல்ல விளக்கு வைக்க நேரத்துல ஒய்யாரமா படுத்து தூங்க விட்டையாக்கும். ஒரு நேரம் பாத்திரம் கழுவுல துணி துவைக்கலாம்னு என்னை பட்டினி போட்டு கொண்டவதானே நீ? ஏட்டி அது அந்த காலத்துல உனையும் சொன்னேன். இப்ப காலம்லாம் மாறி போச்சு. அந்த பிள்ளை செவனேன்னு தானே இருக்கு. அந்த காலமா? அந்த காலம் எனக்கு என்ன கொடுமை பண்ணிட்டு கிடந்த? செவனேன்னு வாயை மூடிட்டு இருப்பதுக்கா? நீல வாயவே திறக்க கூடாது. நீ என்னமோ பண்ணமா, உன் பிள்ளைய திட்டு வை, எனக்கு என்ன வந்துச்சு? பொண்ணாத்தா, என் மேல இருக்க கோபத்தெல்லாம் எங்க ஆச்சிக்கிட்ட காட்டுறியா? எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. எங்க ஆச்சிக்கிட்ட வச்சுக்கிட்ட உன்னை அவ்வளவுதான் பாத்துக்க. என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், மாறி மாறி என்ன சப்போர்ட் பண்ணிட்டு அலையறீங்களோ? ரெண்டு பேருக்கு என்ன என்னைய பகையாக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ? நிறுத்துமா, என்ன கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்க? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 3 பொம்பளையாலும் வீட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு கத்திக்கிட்டு தான் இருக்குன்னு நினைப்பாவோ. எனக்கு என்ன ஆசையாட்டி? எனக்கு என்ன ஆசையா உன்கிட்ட கத்தணும்னு? நீ ஒழுங்கா இருந்தா நான் என்னத்துக்கு கத்த போறேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு என் மாமியா வீட்டுல நல்ல மான மரியாதையோட இருந்தேன். எனக்கு தெரியாம இங்க வந்து தொலைஞ்சிட்டேன். இங்க வந்து பாத்திரத்தை கழுவி எச்சி தட்ட கழுவு கொஞ்சம் விட்ட கக்கூச கழுவி என்னை சித்திரவாத படுத்தி எடுக்க எங்க அம்மா. உனக்கு என் மாமியாலே தேவலை போல. அப்ப போட்டி யாரு வேண்டானா? தண்ணி ஊத்துற வீட்டு பங்கன் தானே வந்த, பங்கன் முடிஞ்ச உடனே கிளம்பி போ. ஏன் சின்ன பொண்ணு, அந்த ஆள வீடு உங்க அம்மா கிட்ட ஏறிட்டு இருக்கிய? அவ பாவம் என்ன செய்வா? ஒத்தையில கிடந்து அவ்வளவு வேலையை பார்த்திருக்கா இவ்வளவு நேரமா. இப்ப மச்சி கூட மட்டும் கொஞ்சம் வேலை செய்யி, விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சு எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு நல்லா அழகா ஆக்கி வாசல்ல சன்னல் எல்லாம் விளக்கு ஏத்தி வைமா போ. நான் விளக்கு ஏத்தணுமா? விளக்குன்னு ஒண்ணு ஏத்தணும்னா நான் என் மாமியா வீட்டுல தான் ஏத்துவேன். அப்படி சொல்லாதடி, கார்த்திகை தீபம் எல்லாரும் சேர்ந்துதான் கொண்டாடணும். ஆச்சி பூச்சி, நீ பெசாட்டி இரி. கார்த்திகை தீபத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் தான். கார்த்திகை தீபமே பயந்து ஓடுற அளவுக்கு பண்ணக்கூடாது. இவகிட்டலாம் சீவனை கொடுக்கறதுக்கு எனக்கு ஆவி இல்ல. நீ போ, கிச்சன்ல போய் நீ கொலக்கட்டையெல்லாம் அவிச்சு எடு, நான் விளக்கெல்லாம் பொருத்தி வைக்கேன். பொண்ணாத்தா, இந்த சின்ன பொண்ணுக்கு மட்டும் கோபம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஐயோ டாடி நைனா. என்ன எது நடக்கும் சின்ன பொண்ணு? அது வந்துப்பா ஒண்ணும் நடக்காது. நான் சும்மா அம்மா கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். கேளு. ஒண்ணு இல்ல மருமவனே, சும்மா பேசிட்டு இருந்தா. ஏதோ சண்டை போட்ட மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டு. எங்க குளிச்சிட்டு வாங்க, சாமி கும்பிடுவோம். சரி இந்த வாரேன். எப்பா அடி எம்டன் போயிட்டாரு. போடி, இங்கே நின்னுட்டு இருக்காம போ, போய் குளிச்சு கிளம்பி நல்லா ரெடி ஆயிட்டு வா. அப்பனே முருகா, என்னையும் ஒரு ஆளா மதிச்சு 1 இல்ல 2 இல்ல 1000 கஷ்டத்தை கொடுத்திய. அதை நினைக்கும் போது நானும் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சேர்ந்துதான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு முருகா. ஏன் சின்ன பொண்ணு, உங்க அம்மா குளிக்க தானே போச்சோன்னா இங்கேயே உட்காந்த?
மறுபடியும் படுத்துறாத. படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகையாகுமா, அதே மாதிரி பேசியே திரிபவனுக்கு வாயே பகையாகுமா. பாயை சுருட்டி வச்சா ஆரோக்கியமா இருக்கலாம், வாயை சுருக்குனா ஆனந்தமா வாழலாம். உன்கிட்ட இந்த 2 கெட்ட பழக்கமும் இருக்கு சின்ன பொண்ணு, 2ஐயும் மாத்திக்க. சரி ஆச்சி சரி, இனிமே நான் எப்படி இருக்கேன்னு பாராச்சி. இதே டைலாக் தான் நீ டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா நீ மாறவே மாட்டிக்கியே. மாற்றம் ஒன்றே மாறாதது. அடுத்த வருஷம் ஜனவரி 1ல இருந்து நான் எப்படி இருக்கேன்னு பாரு. நீயே பார்த்து இது என் பேத்தி சின்ன பொண்ணு தானா அப்படின்னு வியந்து போயிருவ. ஏன் ஆச்சி, நான் பக்கம் பக்கமா டைலாக் விட்டுட்டு இருக்கேன், உன் மூஞ்சினா ஒரு போக்கா போகுது. இப்பதான் பேச்ச குறன்னு நல்லா வருவேன்னு சொன்னேன், அதுக்கும் இப்படி பதில் கொடுக்கறதுக்கு பக்கம் பக்கமா பேசுற பாத்தியா. ம் சரி, நான் இனிமே வாயை முடிக்கிறேன். நீ கொலக்கட்டியா வச்சு சீக்கிரம் எடுத்துட்டு வா, வயிறு பசிக்கி. பேசாம நம்மளும் லீவ் போட்டு வீட்லயே இருந்திருக்கலாம். தன்னந்தனியா இப்படி வேலைக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். நாளைக்கு துளசி தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு வேற லீவு கேட்கணும். ஐயோ, சரி நம்ம என்ன வேலையா பார்க்க போறோம், சும்மா இப்படி கம்ப்யூட்டர் பார்த்துட்டு உட்காந்துருப்போம். என்ன காருண்யா, ஒர்க்லாம் எப்படி போகுது? போகுது சார். மெயில் எல்லாம் செக் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். டிஎஸ்டி ஃபைல முடிச்சு அனுப்ப சொன்னேன், முடிஞ்சதா? ஆமா சார், அது முடிச்சிட்டேன் சார். இன்னைக்கு கார்த்திகை, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போலாமா? இது என்ன ஸ்கூல்னு நினைச்சீங்களா? ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னா 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு? இல்ல சார், எங்க அம்மா தனியா இருந்து கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க, அதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாமேன்னு கேட்டேன். ஓகே சார், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே, ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கிளம்பலாம். தேங்க்யூ சார். சார், இன்னொரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்லுங்க? நாளைக்கு துளசி சிஸ்டருக்கு ஃபங்க்ஷன், அதான் நாளைக்கு 1 டே மட்டும் லீவ் எடுத்துக்கலாமா? லீவா? அதெல்லாம் முடியாது சார். ஃபங்க்ஷனே எங்க வீட்டில் தான் வச்சு நடக்கும், ப்ளீஸ் சார். சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்டை என்னையும் இன்வைட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு லீவ் கொடுக்கலாமா இல்லையான்னு யோசிக்கலாம். இவரையும் கூப்பிடணுமா? ஐயோ, அவகிட்ட சொன்னா அவளும் ஒத்துக்கிட மாட்டா, பாஸ் கிட்ட சொன்னா இவரும் புரிஞ்சுக்கிட மாட்டாரு. இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோமே. என்ன காரும் திங்கிங்லாம் ஓவரா இருக்கு? ஒன்றும் இல்லை சார், ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் தான் நடக்குது, ஸோ நானே உங்களை இன்வைட் பண்ணுறேன். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்களும் வரணும். இந்த சமாளிஃபிகேஷன்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் எனக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் நீங்க நாளைக்கு 1 டே என்ன 2 டேஸ்னாலும் தாராளமா லீவ் எடுத்துக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக துளசிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஈவினிங் கால் வரும், அதுக்கு நான் கேரண்டி. சரிதான், சரி கிளம்புங்க. தேங்க்யூ சார். ஏனுங்க அந்த போன போட்டு என்னத்தை தான் நோண்டிட்டு இருக்கீங்க? இருமா, மேனேஜருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறேன். ஏங்க திருவண்ணாமலையில தீபம் ஏத்திட்டவங்கள பார்த்து சொல்லுங்க. வீட்ல விளக்கு பொருத்த வேண்டாமா? இருமா இன்னும் ஏத்தல. எல்லா பொருளும் ரெடியா எடுத்து வச்சாச்சு, மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. திருவண்ணாமலையில தீபம் ஏத்தின உடனே வீட்ல இருக்க அவ்வளவு விளக்கை பொருத்திடணும். என் மூத்தவளைங்க வாட்டி இந்த விளக்கை எடுத்து பூஜையில வை. எம்மா, காலையில இருந்து ஏமா என்னையவே கூப்பிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு சம்மனு மகாராணி மாதிரி சம்மன மட்டும் உட்கார்ந்துக்கிட்டே அவ்வளவு வேலை எங்களை வாங்கிட்டு இருக்க. அம்மையே ஒத்தையில எவ்வளவு வேலை தம்பி செய்வேன். எங்களுக்கு இன்னைக்கு மழைக்கு லீவு விட்டது போதும், உன்கிட்ட கடந்து நாங்க வேலை செஞ்சது போதும். என்ன பாடு படுத்துறமா நீ என்னைய? வேலை செய்துக்கு முக்கால நம்ம அழுதாடுவோம். தலைவலைங்க அவ இருந்தது சின்ன சின்ன விளக்குக்கெல்லாம் எண்ணெயை ஊத்தி தீ போட்டு வச்சிருக்கா. சரி மக்களே, கோவப்படாம இருந்தா இந்த விளக்க கொண்டு போய் பூஜையில வச்சுட்டு கொலக்கட்டையெல்லாம் அவிச்சு வச்சிருக்கேன், 5 எடுத்து வந்து சாமி கிட்ட வைட்டி திருவண்ணாமலையில தீபத்தை ஏத்துறோனே நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில எல்லாம் விளக்கு வச்சிருவோம். அம்மா, நீ சரியான ஆளுதாம்மா, உட்காந்துக்கிட்டே எப்படி வேலை வாங்கணும்னு உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். சரி மக்களே, சரி கோவப்படாத, இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த வேலை. உனக்கு வேலை ஆகணும்னு எப்படிலாம் ஐஸ் வைக்கிற மக்களேன்னு மத்த நேரமா எங்களை தூக்கி போட்டு மிதிக்க நல்ல ஆளுதாம்மா நீ. போங்கட்டி, கோவத்தை கிளப்பாதீங்க. எவ்வளவு நேரம் வாங்கிட்டு மூச்சு தொலைக்க? அம்புஜம், திருவண்ணாமலையில தீபம் ஏத்திட்டாவோ? ஏத்திட்டவளா? ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாரே, எல்லா மக்களையும் காப்பாத்த ஐயா. இதுக்கு மேல உட்கார்ந்த வேலைக்காவது எல்லாத்தையும் எடுத்து வைக்க. வாங்க சாமி கும்பிட. ஐயா சக்தி. என்னம்மா? சும்மாதான் இருக்கியா? ஆமாம்மா, என்ன சொல்லு. ஏப்பா, இந்த லட்சுமி வீட்டுல போய் பண ஓலை இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வாப்பா. கொலக்கட்டை அவிக்கிறதுக்கு பண ஓலை அவகிட்ட கேட்டிருந்தேன், இன்னும் கொண்டுட்டு வந்து தரல. மறந்துருப்பாள என்னமோ தெரியலையே, போய் கேட்டு வாங்கிட்டு வாப்பா, கொலக்கட்டை வைக்கணும். அங்க இருக்குமா இல்ல கடைகள்ல போய் வாங்கிட்டு வரட்டா? ஏப்பா, கடைகள் எல்லாம் இருக்காதுப்பா, அவ வச்சிருப்பா. அவன் மாப்பிள்ள வயல இருந்து எடுத்துட்டு வருவாரு, போப்பா போய் வாங்கிட்டு வா. அம்மா, எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களே? ஏ அப்பா, என்னப்பா நினைக்க போறா? வருஷம் வருஷம் அவதான் தருவா, போய் வாங்கிட்டு வாப்பா. அவருக்கு நேரம் இருக்கோ என்னமோ தெரியல, அதான் கொண்டு வந்து கொடுக்காம இருக்கா. இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓலையை தானே கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஏம்மா சரி, பொறுமையே இரு, போய் வாங்கிட்டு வரேன். ஆட்டும்பா, போய் உடனே வாங்கிட்டு வா.
கோலைக்கட்டிக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடியா வச்சிருக்கேன். நீ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவிச்சு எடுத்துட்டு விளக்கையும் பொருத்தி வைக்கணும். சரிம்மா இரு, உடனே வந்துடுறேன். இந்த காலத்து பயலுவோ அக்கம் பக்கத்துல ஒரு பொருளை வாங்குறதுக்கு என்ன யோசனையா யோசிக்கணுவோ. பாரில இருந்துகிட்டு பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு கூட தெரியாம தான் இருந்திருப்பான்னு நினைக்கேன். லட்சுமி ஓலையை கொண்டு வந்துட்டு எங்க வைக்கணும்? ஓலையை கொண்டு வர நேரத்தை பாரு. இவர் ஓலையை எடுத்துட்டு வரதுக்குள்ளயும் கார்த்திகை தீபமே முடிஞ்சிரும். மழை பெய்யல எப்படி மரத்துல ஏறி வெட்ட? அதான் மழை வெறிச்ச உடனே எடுத்துட்டு வரேன். உள்ள கொண்டு போய் போடும். இந்நேரத்துக்கு ஓலையை கொண்டு வந்தா எப்ப கோலக்கட்டையை வச்சு சாமி கும்பிட? அதான் விளக்கெல்லாம் ஏத்திட்டல, கோலக்கட்டி அவிச்சு எடு. கொஞ்சம் காலமுறை கொண்டு வந்தா காலமுறை எல்லாம் செய்யலாம்ல. 6 மணி தானே ஆகுது, இவளுக்கு இருக்க கொள்ளாது. ஆமா, எனக்கு இருக்க கொள்ளல, அதான் பறந்துட்டு இருக்கேன். கோலக்கட்டையை வச்சு என் வாயில தானே தட்டுறேன். ஏம்மா போமா, கோலை எடுத்து சண்டைக்கு நிக்க. மாடுக்கெல்லாம் தண்ணி கட்டினியா எப்படி? எல்லாம் வச்சாச்சு. தொழுவத்துல போய் தார்பாய் எல்லாம் விரிச்சு போடுங்க. அடுத்த மழை வரதுக்குள்ள மாடல நினைச்சு போயிடாம. சரி சரி, இத புடி நான் போய் பாக்கேன். லட்சுமி அத்தை, அத்தை வீட்டுல இருக்கீங்களா? ஐயோ இவங்களா? சோ ஹாய். ஹாய். சோ என் பேரு சக்தி. தெரியும். என்ன முன்னாடியே தெரியுமா? தெரியும். என்னப்பா சக்தி? ஆ அத்தை, அம்மா வந்து ஓலை கேட்டு விட்டாங்க. போலையாப்பா, இரு எடுத்துட்டு வரேன். உங்க மாமா இப்பதான் கொண்டு வந்து போட்டாரு பாத்துக்க. அம்மாட்ட சொல்லு. சரிங்க அத்தை. இல்லன்னா நானே எடுத்துட்டு வந்திருப்பேன். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். ஏன்ப்பா கொலக்கட்டை வச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. ஐயோ வேணாம் அத்தை, அம்மா ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. வணக்கம் உறவுகளே. அன்பு என்னும் தீபத்தால் பாசம் என்னும் ஒளி உலகம் எங்கும் பரவட்டும். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். இந்த விளக்கு எப்படி பிரகாசமா எரியுதோ அது போல உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும். இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போடாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.